பயோ அல்ட்ரா அப்படிங்கிற புல்லட் ரயில் குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க உயிரி எரிவாயு உதவியுடன் வந்து இயங்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு மற்றும் மனித கழிவுகள், சமையலறை காய்கறி கழிவுகள் உள்ளிட்டவற்றின் வாயிலாக வந்து உற்பத்தியாகக்கூடிய உயிரி எரிவாயுவை பயன்படுத்தி தான் இந்த புல்லட் ரயிலை வந்து பிரிட்டன் விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வகை ரயில்கள் பார்த்தீங்கன்னா இயங்குவதால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மை வாய்ந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியேறுவது வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா காற்று மண்டலத்தில், அதாவது வந்து அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து அங்கே போய் தேங்குவது வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு வந்து எந்தவித துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உயிரி வாயு உற்பத்தியில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விலங்கு மற்றும் மனித கழிவுகள், மேலும் பார்த்தீங்கன்னா மரத்துகள்கள், மரங்களினுடைய வாரிய இலைகள், பயிர் கழிவுகள் உள்ளிட்டவற்றிலிருந்து இருக்கக்கூடிய உயிரி எரிவாயுவை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையும் வருங்காலத்தில் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசுபாடு வந்து குறையும், டீசல் இன்ஜினினுடைய இரைச்சல் தவிர்க்கப்படுவதால் ஒலி மாசு வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ரயிலின் செயல்படும் திறன் வந்து தற்போது இருக்கிறத விட அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து குறைந்த எடை கொண்ட ரயில் பெட்டிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 12 டன் எடை தான் கொண்டது. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 66 அடி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரே நேரத்தில் 120 பயணிகள் வரை வந்து பிரயாணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து செல்லக்கூடியது. பயணிக்கும் தூரம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து இன்ஜின் ஃபியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தற்போது வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலில் வந்து சில முன்னெடுப்பு முயற்சிகளை வந்து செஞ்சுருக்காங்க. அது குறித்த லேசாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா 175 ஜிகாவாட் எரிசக்தியை வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள்லேருந்து உற்பத்தி செய்வதற்கு வந்து இந்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை வந்து 2030ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா 450 ஜிகாவாட்டாக வந்து அதிகரிக்கவும் திட்டமிட்டிருக்குது. அதற்காக பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள், உயிரி எரிவாயு உள்ளிட்டவற்றின் பயன்பாட்டை வந்து அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து இந்திய அரசு வந்து முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது.